வேற யாரு நம்ம பையன்தான். கால் பண்ணேன் ப்ரோ 10 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு சொன்னான். சொல்லி 1 மணி நேரம் ஆச்சு. இன்னும் எத்தனை 10 நிமிஷம் ஆனால் வருவானோ தெரியல. ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கிறேன் பரதேசி மாதிரி. வந்தானா உண்டு, இல்லைன்னா இன்னைக்கு வேலை இல்லை, நிறைய சாத்திட்டு கிளம்ப வேண்டியதுதான். A few moments later. யோ வர சொல்லியிருந்த. நான் சொல்லணும். எப்போ சொன்னேன்? இப்போதானே ஒரு 5 நிமிஷம் இருக்கு. 5 நிமிஷமா? 1 hour ஆச்சு. 1 hourலாம் ஆகலை, ஒரு 10 மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் இருக்கும். கூப்பிட்ட உடனே அப்படியே வரேன். என்ன இது, நீ என்னை வெயிட் பண்ண சொல்றது கூட இல்லை, அது காரணம் சொல்கிறேன் பார்த்தியா? 1 hour இல்லை ஆக்சுவலாக ஒரு பிரச்சனை. என்ன என்ன சரி நான் கேட்குறேன், சொல்லு. இன்னும் 1 hour கூட ஆகட்டும். வந்துட்டு இருந்தேன், ஒருத்தர் அப்படியே கிராஸ் பண்ணாரு. அப்படியே அவரை கிராஸ் பண்ண வச்சுட்டு பண்ணிட்டு பொது சேவை செஞ்சுட்டு வரேன். பொது சேவெல்லாம் செய்யல, வண்டி நிப்பாட்டிட்ட சிக்னல் போட்டாங்க, கிராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் நீ வர ரூட்ல சிக்னலே இல்லையா? எப்படி சிக்னல் போட்டாங்கன்னு? நான் அப்படி சுற்றி வந்தேன், சிக்னல் இருக்கிற இடமா பார்த்து சுத்திட்டு வந்திருக்கேன். இல்லை கூகுள் மேப் போட்டேன், ரூட்டு தப்பா காமிச்சிருச்சு. நான் வர தேடிக்கிட்டே இருந்தேன், அப்படியே வந்துட்டு அங்கதான் நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்களெல்லாம் காணோம். அதுதான் காதுல ஓட்ட தெரியுதா? அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா, இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ போனானா, அந்த மாதிரி இல்லையா இருக்கு. வீடியோ எடுப்போமா? எடுப்போம். நம்ம ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் எடுப்போம். நேரம் இருக்குல்ல, நமக்கு தான் வெட்டியா தானே இருக்கும். சரி காசு எவ்வளோ இருக்கு? காசு ஒன்றும் இல்லை, 5 பைசா கிடையாது. பசிக்குது, சாப்பிட. வேணாம், நீ சாப்பிட்டு தான் வந்திருப்ப, உனக்கு எதுவும் வேணாம். உங்களுக்கு யாரும் சொன்னா சாப்பிட்டு வந்துட்டு? அப்போ சாப்பிட்டியா? லைட்டா இவ்வளோ நேரம் இங்கே தான் உட்காந்துருந்தோம். எல்லாரும் எங்களை பார்த்துட்டே போனாங்க. வேற என்ன பண்ண சொல்ற? நீ என் கூட வா, நான் ரோட்ல அங்கிட்டு படுத்தா நீ இங்கிட்டு படு, 2 பேரும் சேர்ந்தே பிச்சை எடுப்போம். யாரா இவங்க மாடர்ன் பிச்சைக்காரங்க சொல்லிட்டு ஐடியா. அதாவது இல்ல இப்படிதான் கிராஸ் பண்ணி நானும் அப்படிதான் நினைச்சிட்டு அப்படியே போயிட்டேன். யாரும் தெரியும். அப்புறம் போன் வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க போயிருக்க வேண்டியதானே, ஏன் வந்த? சார் அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. போயிட்டு இங்கிட்ட யூட்டன் அடிச்சுட்டு இப்படி வந்தேன். இப்படியே இருந்து இப்படியே வரதுக்கு இப்படி வரமாட்டாரு. இப்படி போய் யூட்டன் அடிச்சுட்டு இன்னொரு வாட்டி வருவாரு. லைட்டா இது ஒரு வேலை சாப்பிட்டு லைட்டா தான் சாப்பிட்டேன். மறுபடியும் சாப்பிட்றனா கூட சாப்பிடலாம். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இங்கே உட்காந்துட்டு நான் போய் சாப்பிட்டு. இல்லை நானும் வரேன். இல்லை நீ வேணாம், நீ உனக்கு டைம் ஆகும். நீ இன்னும் போய் இன்னும் 2 சிக்னல் சுத்திட்டு வந்துடு. இல்ல புதுசா இருக்காங்க. இல்ல வரேன். அங்க இருக்கு பாரு, அந்த சிக்னல் பாரு. கண்டிப்பா வருவேன் உங்களுக்காக. எனக்காக எல்லாம் இன்னும் வர வேண்டாம். என்ன ஐயா மூஞ்சில சிரிப்பே காணோம். போதுமா? என்ன சாப்பிடுறீங்க? நம்ம கடை தான் எல்லாம். எனக்கு தெரியும், நான் சொல்றேன், நான் பார்த்துக்கிறேன். முட்டை சாப்பிடுறியா ப்ரோ? எப்படி அப்படியே பச்சை முட்டையை சாப்பிடுவா? ஆம்லெட் போட சொல்றேன், என்ன வேணும்? நான் பார்த்துக்கிறேன்ப்பா. நீ வந்து பொறுமையா சிக்னல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு நான் சாப்பிட்டுட்டு நான் வரேன். நான் கிளம்புறேன். நீ வந்து சாப்பிட்டு போயிடலாம். என்ன வேணும்? அண்ணன் தோசை ஊத்துறாரு. தோசை சாப்பிட்றீங்களா, சப்பாத்தி சாப்பிட்றீங்களா, புரோட்டா? நீ ஊற்றின தோசையிலேயே வந்து எனக்கு அப்படியே ஃபுல்லாயிடுச்சு, அதனால வேண்டாம். சரி இப்போ நான் சொல்றேன் என்னென்ன இருக்குன்ட்டு. தோசை, ஆனியன் உத்தாப்பம், இட்லி, பொங்கல், வடை எல்லாமே இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. ஒரே ஒரு தடவை கெட்ட வார்த்தை போட்டு பேசிக்கிறேன். நீ வேணா திட்டத்துக்கு ஆமா ஒரு தடவை இல்லை, எத்தனை தடவை இந்த மடம் சொல்றேன். சப்பாத்தி, புரோட்டா, கொத்து புரோட்டா. இதுக்கு முன்னாடி வேலைக்கு இருந்தியா? எல்லாம் சொல்றீங்க. இது பண்ண மாட்டேன், டப்புன்னு சொல்லணும், ஆர்டர் சொல்லிடணும். கம் ஆன், யூ கேன் டு இட். சாப்பிட்றதுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறேன்? பசிக்குது நானே சொல்லி வாங்க. சரி ஓகே, என்ன தோசையா, இட்லியா, பொங்கலா? பொங்கல். இப்போ எதுக்கு பொங்கல் போட போறேன்? அண்ணே ஒரு தோசைண்ணே, பெப்பர் அதிகமா போட்டு. அண்ணே ஒரு தோசைண்ணே, பெப்பர் அதிகமா போட்டு. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்தில் திட்டி போயிடுவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. நைஸ் நைஸா அப்படியே நல்லா ரோஸ்டா. பார்த்துக்கணும், நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க.
அதாவது பசியில கை நடுங்கிற அளவுக்கு பண்ணிக்கிறாரு. நானும் பக்கத்துல இருக்கேன். ஒரு வாய். ஓ, ஒரு வாய் நீ பார்க்குறேன் இன்னைக்கு. நான் எப்படி சாப்பிட்றேன் நீ பார்க்குற. இதுன்னு எலும்பா? அது இன்னொரு பிரச்சனை. நான் கடிச்சு சாப்பிட்டேன். வளர்ற புள்ள எதுவும் பேச முடியாது. நல்லா இருக்கும். அப்படி எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்லா சாப்பிடு ப்ரோ. கலக்கி ஆம்லெட். ஆம்லெட் நீ சாப்பிடு. உங்களுக்கு நான் சொல்லிக்கலாம். வெக்கப்படாதீங்க. அண்ணே ஒரு ஆம்லெட்ண்ணே. ஆம்லெட் ஒன்று மூடி நீ சாப்பிட வேலையை பாக்குறியா? சாப்பிடுவீங்க? ரெண்டா சொல்லிடு. எப்படி நீ வாங்கி சாப்பிடுவேன்? ஒன்று நீ சாப்பிடுங்க. செம்பா வளருங்க. பெருசா எடுக்கல. ஊட்டி ஒரு ஏயா இப்படி இப்படி சிக்கன் சாப்பிடுவீங்க? நீ கறி சாப்பிடுவியா? அது சிக்கனே இல்லை, மட்டன். மட்டன். ஓகே, எல்லாம் வீட்டில் உலக ரைட்ரா. இந்த மாதிரி பசங்க கூட கூட்டிட்டு வராதுங்க. நம்ம தான் சாப்பிட முடியாது. என்னையை தவிர. முன்னையே தான் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ண சொல்லிட்டு. ஏன் ஐயா ஐயா ஆம்லெட் வரட்டும். அப்போ கிட்ட நின்று வாங்கிக்கிறேன். இன்னும் அதே வாங்கி சாப்பிடுவோம். Few moments later. கொஞ்சம் நன்றி. நிம்மதியாக கை கூட கழுவிட மாட்டேன்ல. நல்ல தண்ணியான்னு செக் பண்ணேன் உங்களுக்கு. இந்த கை கொஞ்சம். ஆனால் குளிப்பாட்டா வந்தேன். ஆனால் மடியில் உட்கார வச்சு போ தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதா? உன் கையில் ஊற்றும் போது வேஸ்ட் ஆயிடுச்சு. சரியா போயிட்டு காசு குத்தியா? லேட்டாக தானே வந்த. நீ போய் பே பண்ணிட்டு வைப்போம். காசு இல்லை. பரவாயில்ல, நீ இருந்து அங்கே ஒரு 4 பிளேட்டை கழுவிட்டு எனக்கு கால் பண்ணி நான் வரேன். 50 ரூபா தான். நான் நாளைக்கு ஜிபே பண்ணுறேன். நாளைக்கு ஜிபே பண்ணுறேன். அவங்களாம் ஸ்கேனர்லாம் வச்சிருக்காங்க. சொல்லிட்டு வந்துடுறேன் அந்த அக்கா கிட்ட. காசு இல்லை. இப்போ ஃபோன் கொண்டு வரல, மறந்துட்டேன். நான் ஒரு பரதேசி. என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. எவ்வளவு போய் வண்டி பாதுகாப்பா பாத்துக்கிறேன். One eternity later. வந்ததே லேட்டு. சாப்பிட்ட இடத்துல தான் வெறுப்பேற்றுனா பார்த்தா மறுபடியும் ஃபோனை தூக்கிட்டு எங்கேயோ போயிட்டான். சரி வருவான்னு உட்காந்துருக்குறான். ஆளே காணும். மூடே ஸ்பாயில் ஆகுது. பிச்சைக்காரன் கூட இப்படி எல்லா இடத்துலையும் மாற்றி உட்கார மாட்டான். வரவன் பூரா இப்படியே வரீங்களே டாடி, எங்கேருந்துடா வரீங்க? இங்கே தான் இருந்தான். சரி வந்துடுவான் போலன்னு சொல்லி உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். சுற்றி அப்படியே போனால் ஆளே காணும். சரி கால் அடித்து பார்த்தா வேறொருவருடன் தொடர்புகள் இருக்காராம். ஏன்னா இளவெடுத்த தொடர்பு. கையை பிடிச்சிட்டாங்க. அதை பார்க்கக்கூடாது. ஒரு நாகரிகம் இருக்கு. ஒரு அளவு வரைக்கும் பார்க்கலாம், அப்புறம் திரும்பி இருக்கணும். யோ சரி நாளைக்கு கூப்பிட்றேன். நான் சொல்லலாம், நமக்குன்னு இப்படி தான் வருவான். இங்கனவே இருந்தேன். அதுக்குள்ள 108 காலு. ஐயா நான் உருட்டுறத விட அதிகமாக உருட்டு. 108 காலெல்லாம் சரி போ பண்ணாலும் நீ எடுக்க மாட்டாது, வேற விஷயம். இங்கே இருந்துட்டு யாராச்சும் ஃபோன் அடிப்பாங்களா? வந்து பார்த்தா எட்டி பார்த்தா தெரியுது. 10 seconds later. சரின்ட்டு அது பண்ணி கொடுத்துட்டீங்க. ஸ்ரீராம் சும்மா ரீல் எடுத்தான், தோசையை தேடி சாப்பிட்டான், இந்த மறுபடியும் ஃபோன் எடுத்துட்டு போயிட்டான். அவ்வளோதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ல இப்படி ஒருத்தன் இருப்பான், இதுக்காகவே வருவானுங்க. சரிப்பா. அவன் எவ்வளோ தெளிவாக வந்து மைக்கை என்கிட்ட கொடுத்துட்டான். ஒரு மைக் என்கிட்ட இருக்கு, அவன் மைக்கை என்கிட்ட கொடுத்துட்டான். இங்கேருந்து போகும்போது அப்பா கிட்ட ஃபோன் பேசிட்டு வரேன்னு போயிட்டு அங்கே போயிட்டு சொல்லுடி அப்படின்னு போறாரு. ஏன்டா டே நீங்களாம் இப்படி தான் இருப்பீங்களாடா? நீங்கள் லவ் பண்ணி தொலைங்கடா. உங்கள் கூட இருக்கிற எங்களை ஏன்டா சாவடிக்கிறீங்க? வயிற்றுச்சலாக இருக்குதா?
ஸ்ரீராம் வெக்கப்பட்டு செடியை பிடிக்கிட்டு இருக்கு. செடியை தான் புடுங்க வேண்டியதெல்லாம் புடுங்க மாட்டானுங்க. சும்மா கொண்டுனா புடுங்க உடக்கு. கத்துக்கோங்க. வீட்டுலவே பேசிட்டு இருக்கீங்க. வீட்டுல வேற மாதிரி கேட்டுச்சு. கிட்ட வந்தோம்னா அப்பா பச்சக் பச்சக் சவுண்டு கேட்டுச்சு. கிட்ட வந்த உடனே அப்படியே மாறிடுச்சு. வீட்டுல பேசி மைக் நீ இப்படி இப்படி நன்றி. வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தேன். யார் வீட்டுலன்னா தெரியல. என் வீட்டுல தான். சரி சரி, அதான் நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒரு பெருக்கல்ல இப்படிதான் இது வரையும் ஆமா கால் ஹிஸ்டரி போன்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னு பேசினா டப்புன்னு டெலீட் ஆயிடும் தெரியாம. போனே மறைஞ்சிரும்ல. மறையாது காலி, அது என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடுது. வா இன்னைக்கு வந்ததுல இருந்து ஒரு 10 உருட்டி இருக்கான். கந்தரகோட்டை சமஸ்தானமே அதிர்ற மாதிரி இருக்கு. எல்லாமே 100% உண்மைதான். 100க்கா 200க்கா ஒழுங்கா சொல்லு. நான் வந்து சின்ன வயசுல இருந்து பொய்யே பேச மாட்டேன். ஸ்கூல்ல வந்து மேம்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோ, ஐயோ அவரா வந்து அவருன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த பையனா ரொம்ப ஐயோ பயங்கரமான அவகிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கான்னு சொல்லுவாங்க. சீரியஸா வந்து சின்ன வயசுலயே வந்து சத்தியம் வாங்கியிருக்காங்க எங்க வீட்டுல. பொய் பேசக்கூடாது, பொய் பேசினா சாமி கண்ணை குத்திடும் அப்படின்ட்டு. இந்த பிங்கி ப்ராமிஸ் போட்டிருப்பான், முன்னாடி சத்தியம் போட்டு முன்னாடி கையாட்டி வச்சிருப்பான். எனக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்கு. உங்களுக்கு வேணா நீ இருந்து அந்த பழக்கத்தை பழக்க. உனக்கு உன் பழக்கத்தை தான் நான் பார்த்தேன். அப்படியே சுத்தி போட வந்த அது அங்க ஒரு பாட்டி கீழே விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வருவோம். வயசானா கூட பாட்டி கிட்ட தான் போவார், அவர் தாத்தா கிட்ட போக மாட்டாரு. ப்ரோ ஹியூமனிட்டி பார்த்து வளர்ந்தவன் பாட்டி கீழே விழுந்த அப்படின்னே அவரை மாதிரி நம்மளும் ஜெயில போய் உட்காந்துக்கலாம். அது தவறான விஷயம். நீங்க வேணா போயிட்டு வாங்க. அப்படியே லேட்டா வந்து இல்ல நான் தான் லேட்டா. உன்னை வச்சுட்டு வீடியோ எடுத்தா அடுத்து நான் ஜெயிலுக்கு தான் போகணும். தெரிஞ்சு போச்சு. என்னை கூட்டு மட்டும் போக, நீ தனியா விட்டு போயிருங்க. நான் எங்க விடுவேன், நீயே ஓடிடுவிய போனை எடுத்துட்டு. சரி போயிருங்க. போன் வைப்ரேட் ஆகுது. மைக்கை கொடுத்துட்டான். ஏய் எதை வேணா பண்ணுங்கடா, வெக்க மட்டும் படாதீங்கடா. டே பார்க்க முடியலடா. டே அதாவது வாங்கி கொடுத்தது இப்படி குடிச்சு தொத்துட்டு போறதுக்கு தான். ஏன் நான் அடுத்த வீடியோல இருந்து நான் சொல்லவே வரேன். என் தலையெழுத்தா உங்க தலையெழுத்தா நான் அப்படியே பாருங்க. ஏதாவது எடுத்து கொடலாமா இவனுங்களா? ஏடா வரவனுங்களா இப்படியே வருவீங்களாடா? டே நீ பேசிட்டே இருப்பா, நான் கிளம்புறேன். ப்ரோ கிளம்புங்க, வாங்க ப்ரோ. அவ்வளோதான். ரெடி போமா வண்டி எங்க? உதவிலாம் பண்றேன், கூட்டு மட்டும் போயிருக்கு. நீ வந்து எதுவும் பண்ணாம இருக்கிறதா எனக்கு உதவி. எங்க போறோம்? ஆணியே புடுங்க வேணாம், வாங்கடா. நீங்க நீங்க தானே ஆணையை புடுங்க வேணாம் சொன்னீங்க. ஆணி புடுங்க வேணாம் அவங்கள சொன்னேன். ஒன்ன சொல்லலாம், போய் புடுங்க. டார்ச்சர் பண்ற ராஸ்கல். விட்டா கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசில பல்ல ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுர வாங்குறீங்கடா?